ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100க்கு முதலீட்டை பெருக்கி கொடுக்கக்கூடிய, தலைவிதியை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தோட சின்ன ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வாங்கி சேர்த்துக்கிட்டே வரேன். நான் வாங்குறேங்க, நீங்கள் வாங்க வேண்டாம். ஆனால் இந்த ஸ்டாக் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகும். சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது. 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் 20K ஆகுது, 40K ஆகுது. சம்டைம்ஸ் ஈவன் 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs இதெல்லாம் ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அச்சீவ் ஆகுது. ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிட்டு இருக்கவே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகளில் பேசிக்கிறேன். அது என்ன, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டே ஒரு துருப்பு சீட்டை பயன்படுத்தி லைஃப்பில் பெருசாக செட்டில் ஆக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துட மாட்டோம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி லாஸ் இஸ் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை, ஆயிரங்கள், அதில் சில ஆயிரங்களே போதுமானது. இதோட எளிமையான டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து பண்ணும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 minutes பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே வராங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு மொதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் குவைட் அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் வருது, ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், ஒரே வருஷத்தில் ஹாப்பியாக லைஃப்பில் செட்டில் ஆகணும். அதுக்கு என்ன சரி யோசிச்சு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். உண்மையை சொல்லப்போனால் பணத்தை விட இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப மெதுவான நிதானமான ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக ட்ரேட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ரூபாயை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் யோசிக்கலாம், எதுக்கு உடனே ஜாயின் பண்ண, மெல்ல ஜாயின் பண்ணக்கூடாது. பட் தெர் இஸ் எ கிரவுட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட், மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியல, மொபைலில் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போக முடியல, இல்லை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம டைம் ஜோன் ஒத்து வராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிய முயற்சி என்னென்னு யோசித்து பார்த்து டிசைன் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் இருக்கிற பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது. பிள்ளை வேறு விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனோட அமேசிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலோட முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்குது, பட்டன் மாதிரி இருக்கும். அதில் போஸ்ட்னு ஒன்று, அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ இது வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரெண்டுமே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வீடியோவில் போய் நான் வாங்கி குவிக்கும் ஸ்டாக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பராமீட்டர் நான் பார்க்க மாட்டேன், எந்த ப்ரைஸும் பார்க்க மாட்டேன். சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம், இந்த ஸ்டாக் கீழே வரும்போதெல்லாம், இந்த ஸ்டாக் ரெட்டில் இருக்கும் போதெல்லாம், கையில் காசு இருக்கும் போதெல்லாம் எப்போது இருக்கும். ஸோ இதில் வாங்கி குவிச்சிக்கிட்டே வருவேன். இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸை ஒவ்வொரு கால எடுத்து வாங்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் நல்ல லாபத்தை கொடுத்தது. இந்த ஸ்டாக் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான்.
ஓ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இதை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து ஒரு அட்சய பாத்திரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த நேம் பஜாஜ். சரி, இந்த பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ், அதுக்கு முதல் பஜாஜ் ஆட்டோ ஃபினான்ஸ்னு இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து நான் பஜாஜ் ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே வரேன். பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் ரொம்ப சின்ன ப்ரைஸில் இதே மாதிரி வாங்கினது தான். அது பின்னாடி பெருசாக போச்சு. பஜாஜ் ஃபின்சர்வ் அதே மாதிரி சின்ன ப்ரைஸில் வாங்கினது பின்னாடி பெருசாக போச்சு. ஸோ அதே போல் வந்து இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மட்டும்தான் ஐபிஓ வந்தபோது வந்து அப்படியே டபுள் ஆகிற அளவுக்கு வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ கடைசியாக என்னென்னு பார்த்தா, என்ன சினரி இருக்குதுன்னு பார்த்தா, இந்த ஸ்டாக்கோட இயர் ஹை அண்ட் இயர் லோ அப்படின்னு பார்த்து இந்த ஸ்டாக் இப்போ இயர் லோக்கு வந்துருச்சு. ஸோ இயர் ஹைன்னு பார்க்கும்போது அது என்னென்னா ₹188.50 போன வருஷம் செப்டம்பரில் இருந்தது. அண்ட் இயர் ஹை இந்த வருஷம் ஜனவரி மாதம், போன மாதம் இயர் லோக்கு வந்துருச்சு. இயர் லோக்கு வந்துருச்சு. எவ்வளோக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ₹103 கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து 109 அப்படின்ற லெவலில் இருக்குது. இந்த ஸ்டாக் தான் வந்து 188லேருந்து கீழே இறங்கி 103க்கு பக்கத்தில் 109 வந்துருச்சு. இது வீக்காக தான் இருக்குது. இன்னும் வீக்காக தானே போகும். இந்த ஸ்டாக்கை போய் வாங்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இந்த ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லி நான் வாங்கி சேர்க்குறேன். ஏன் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ப்ரைஸை பார்க்காம வாங்குறேன், ஏன் இந்த ஸ்டாக் வந்து இயர் லோவில் இருந்தாலும் வாங்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் நிச்சயமாக எதிர்காலத்தில் பெருசாக வளரும் அப்படின்னு தான். ஸோ என்னென்னா, இந்த ஸ்டாக்கை அவங்க என்ன ஹவுசிங் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, இப்போவே வந்து இந்த ரியல்டி செக்டரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம பீப்புளோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். 3xலேருந்து 5x வரைக்கும் ஏர்னிங்ஸ் அதிகமாகும். வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், சேலரி ஹைக் ஆகும். அப்போ வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ படிச்சுட்ருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வேலை கிடச்சி மேரேஜ் ஆகும். ஸோ 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து நிச்சயமாக வந்து என்ட்ரி லெவல் சேலரி அப்போல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நிச்சயம் ஒரு 75K இருக்கும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ 2 பேரும் பார்க்கும்போது வந்து ஒரு 1.5 lakhs வந்து 1.5 lakhs 2 lakhs கிட்ட ஏர்ன் பண்ணுவாங்க. அதில் டேக்ஸ் அது இதெல்லாம் போக நிச்சயமாக வந்து ஒரு 1.5 lakhsல வந்து 50 lakhs போக நிச்சயம் 1 lakh rupees சாலிட் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 lakh rupees வந்து நிச்சயமாக வந்து இந்த ஹவுசிங் லோன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது வந்து ஹவுசிங் சைடில் பார்க்கும்போது, இந்த ரியல்டி செக்டாரில் பார்க்கும்போது அந்த வீட்டோட விலை எப்போவுமே நிச்சயமாக இப்போ வந்து முன்ன காலத்தில் வந்து ஒரு 25-35 lakhs இருந்த 2 BHK அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து 57-65 வந்துருச்சு. அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்க்கும்போது வந்து நியரிங் 1 crore வந்து ஒரு 2 BHK வந்து 85க்கு மேலே தான் இருக்கும். நியரிங் 1 crore வந்துடும். அப்போ வந்து ஒரு 3 BHK கம்ஃபர்டபுளாக வேணும் லைக் பண்ணாங்க, இல்லை ஒரு ஸ்பேசியஸாக வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட் இவங்க ஹவுசிங் லோன் போகிறாங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து நிச்சயமாக வந்து நியரிங் 1 crore எபோவ் 1 crore இருக்கும். அப்போ நிச்சயமாக இந்த 1 lakh வந்து அந்த இஎம்ஐ கட்டி அவங்க எடுக்கும்போது அதிக அளவிலான அந்த ஹவுஸ் சேல்ஸ் இருக்கும். ஹவுஸ் சேலை விட நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் ப்ராடக்ட் இது பயங்கர ஹாட் கேக்காக சேல் ஆகும். அப்போ இந்த கம்பெனி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு நிச்சயமாக வந்து மேசிவாக வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் ரெவென்யூ க்ரோவர் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸும் மேலே போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை வந்து லைஃப் லாங் அப்படி வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இதை வந்து பின்னாடி இப்படி கொடுத்துற மாதிரி வாட்ஸ் கொடுத்துற மாதிரி வச்சுருப்பேன். அப்படி பார்த்தா இந்த ஸ்டாக் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா எனக்கு சில கணிப்பு எனக்காக இருக்குது. இந்த 109 அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து இது மேலே போச்சு அப்படின்னா இமீடியட்டாக போகிறது 132 அப்படின்னு. அதுக்கப்புறம் தாண்டி போகும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு 264 போகலாம். அதுக்கப்புறம் 335 போகலாம். அதுக்கப்புறம் 504 போகலாம். ஷார்ட் டேர்ம் கெயின் நான் இந்த ஸ்டாக்கை பார்க்க போகிறது இல்லை. லாங் டேர்ம் தான் வாங்க போகிறேன். இப்போ லாங் டேர்ம் சொத்து மாதிரி சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சரி எல்லோரும் வீடு வாங்க, கடனில் இஎம்ஐயில் போய் கடனில் வீடு வாங்க. நான் வந்து வீடு இருக்குது, பட் இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கி வச்சோம் அப்படின்னா வீடு வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கி வைக்கலாம்னு சொல்லி எப்படின்னா எவ்வளோ இப்போ ரைட் நவ் உங்களால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான பணத்தில் இந்த ஸ்டாக்கை வாங்கி வைங்கன்னு எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுவேன். ஸோ இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கூட பார்க்கலாம். அப்போ ஒரு நல்ல லெவலுக்கு போகும் இந்த ஸ்டாக் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு ட்ரீம் டார்கெட் இருக்குது. இந்த ட்ரீம் டார்கெட் வந்து 10x growth கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பார்க்கும்போது ஸ்டாக் வந்து நிச்சயமாக ஒரு 10,300க்கு அங்கே போகும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. உங்களுடைய மார்க்கெட் வாட்ச் போட்டு வச்சுட்டு என்எஸ்சி நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் புது வியூவராக இருந்தால் வீடியோக்கு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் பார்க்குற உங்கள் யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஆர்க்க லிங்க்கு அதுக்கான டீட்டெயில் பின்னாடி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.